இன்னைக்கு திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் போதை மருந்து பயன்படுத்தியதற்காக அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமாவில் இதுதான் முதல் முறை கிடையாது. இது ரொம்ப நாளாகவே இருக்குது. வசதி படைத்தவர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு எல்லா பாமர மக்கள் கையிலையும் இன்னைக்கு எல்லா போதை வஸ்துகளும் இன்னைக்கு சகலமாக இன்னைக்கு புரளுது. அப்புறம் இதுக்கு ஸ்ரீகாந்தை மட்டும் இன்னைக்கு டார்கெட் பண்ணி இன்னைக்கு ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் கிருஷ்ணா, இது போல பல நடிகர்களை எதுக்கு இன்னைக்கு தேடி தெரியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல். இன்னைக்கு ஒரு அதிமுக முன்னாடி இருந்த ஒரு பிரசாத்ங்கிறவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார். அதை டார்கெட் பண்ணி மட்டும் கிடையாது, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒரு அவப்பேர் உண்டு பண்ணுறதுக்காக இது ஒரு பூதாகரமாக இன்னைக்கு கிளம்பி இருக்குது. இன்னைக்கு போதை மருந்தை ஒழிக்கக்கூடியது அரசு மட்டும்தான் அதை செய்ய முடியும். எல்லா மக்களும் புது புது போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் டாஸ்மாக் கடையை நஷ்டத்தில் இயக்கணுமா அப்படிங்கிற கோவத்தில் தான் இப்போ அரசு இப்படி பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காங்க நாய்ங்க.